சேனல் பை நெஞ்சங்களுக்கு வணக்கம். நேற்று கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். நம்ம எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியே இதை கொஞ்ச நாள் 2-3 நாள் பேசுவோம், அப்புறம் அவ்வளோதான் மறந்துட்டு அடுத்த வேலைகளை பார்க்க போயிடுவோம். இதில் என்ன இப்போ நீதி கிடச்சிச்சுன்னு யாருமே பார்க்க மாட்டோம். கட்டணங்கள் தெரிவிச்சுட்டோம் நாங்கள், அவ்வளோதான் கையை தூக்கிட்டு போயிடுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு என்ன ஆச்சு இப்போ வரைக்கும் யாராச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஞானசேகரனோட முடிஞ்சு போச்சு. சாரு கீருன்னு என்னென்னமோ சொன்னீங்க, அதெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அது மறைஞ்சு போச்சு. இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு மாணவிக்கு நடந்திருக்கு. நடந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர நம்மளும் கண்டனம் தெரிவிக்கிறோமே தவிர இது முடிவுக்கு வர மாட்டேங்குது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இப்படி சம்பவங்களை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம், நாங்கள் என்ன தான் பண்ணுறது, இந்த மாதிரி நாய்களை எதுவும் செய்ய முடியுதில்ல, மிஞ்சி போனால் என்ன பண்ண முடியும், கை காலில் ஒரு மாவு கட்டு போட முடியும், இவ்வளோ தான் பண்ண முடியும்னு காவல்துறை தரப்பில் சொல்லிடுறாங்க. சரி, அவங்களை நம்ம இன்னைக்கு குறை சொல்லி வேலை இல்லை. ஏன்னா நம்மளும் திரும்ப சொல்லிட்டேன், காவல்துறையை வந்து அலாட் பண்ணுங்க. இப்போ அது விமான நிலையத்திற்கு பின்னாடி தான் ஒரு பகுதியில் நடந்திருக்கதா சொல்கிறாங்க. பெட்ரோல் வண்டிலாம் போகுமா வராதா, இதெல்லாம் கேட்க தான் நல்லா தான் இருக்குது. பெட்ரோல் வண்டிக்கு காட்டுக்கெல்லாம் போயிட்டு வர முடியாது, மெயின் ரோட்டில் போயிட்டு வருவான், எங்கெங்கே நடக்குதுன்னு இப்படி தான் பார்க்க முடியும். இரவு நேரங்கள் அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. சமீபத்தில் பார்க்குறேன் போலீஸ்காரனே விட்டுக்கிட்டு அடிக்கிறாங்க. போலீஸ்காரங்களுக்கு இங்கே பாதுகாப்பு கிடையாது தமிழ்நாட்டில். அப்படி நிலைமையில் போய்கிட்டு இருக்கீங்க. இதில் வேறு ஸ்காட்லாந்து இருக்குங்க போலீஸ்காரன்னு சொல்லிக்கிறாங்க. காவலர்களின் கைகள் கட்டப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். அவங்க ஃப்ரீயாக செயல்படவே முடியலை. கையை வைக்க போனால் நான் கவுன்சிலர் மச்சாங்கிறேன், இங்கிட்டு கையை வைக்க போனால் நான் எம்எல்ஏக்கு மாமாங்கிறேன். அப்புறம் என் காவல்துறை என்ன பண்ணேன்? யாரை தான் பிடிக்கும்? இதுக்கு மேலே எந்த கேஸாக இருந்தாலும் அரசியல் பின்புலத்தோட தான் செய்யறான். இப்போ வந்து குற்றவாளிகள் எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவன் குற்றம் செஞ்ச உடனே இவன் எந்த கட்சியாக இருப்பான் அப்படின்னு தான் முதல் காவல்துறை யோசிக்குது. ஆளுங்கட்சியாக இருப்பானோ, சரி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு கை வைப்போமா அப்படின்னு யோசனையில் இருக்குது. காவல்துறையை குற்றம் சொல்லி பயனே கிடையாது. அவங்களை எதுவும் அவங்களும் நம்மளுக்கு ஈக்குவலாக சாதாரண மனிதனாக தான் இருக்காங்க. வேறு காக்கி சட்டை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால எதுவும் செய்ய முடியலை. ஆட்சியாளர் கையில் எல்லாமே இருக்குது. நான் சொன்னதை மட்டும் தான் நீ செய்யணும், தேவையில்லாமல் செய்யாத அப்படின்ற லெவலுக்கு போயிருச்சு. ஸோ இதில் காவல்துறை நண்பர்களை குறை சொல்கிறது வழி இல்லை. நமக்கு இனிமேல் சொந்தமாக அறிய வேணும். இப்போ நான் அந்த சொல்ல போகிற அந்த கருத்துக்கு உடனே யாரும் என்னப்பா நீ இப்படி சொல்கிற, அப்போ பெண்கள் இந்த நாட்டில் சுதந்திரமாக போகக்கூடாதா, நைட்டு எங்கேயும் போகக்கூடாதா, நைட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல வரல. நைட்டு அந்த இடத்துக்கு ஒரு தனி கல்லூரி படிக்கிற நீ எதுக்கு நீ அங்கே கூட்டிகிட்டு போகிற? முதல் கேள்வி. அங்கே போய் நீ காரில் உட்காரியே, இப்போ இப்படி அசம்பாவம் நடந்துருச்சு, இதுக்கு நீ யாராலெல்லாம் பழி சொல்லு வாங்குறது? குறிப்பாக எல்லாம் காவல்துறை தான் திட்டுவான். ஆமாம் திட்டம். அவன் என்னதையா பண்ண முடியும்? காவல்துறைக்கு என்ன வேலை? பிடிச்சி கொண்டு எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போட முடியும், நீதிமன்றத்தில் கொண்டு ஆஜர்படுத்துவாங்க. நீதிமன்றத்தை தண்டனை இந்த செக்ஷனில் தூக்கி உள்ளே போடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் காவல்துறை பண்ண முடியும். துப்பாக்கி எடுத்து சுடுவா முடியும் நாட்டுக்கு நேராக வச்சு. உடனே ஹியூமன் ரைட்ஸ் வந்துடும், எப்படி சுட்டிங்க அப்படின்ட்டு. அவன் ரேப் பண்ணதை கேட்க மாட்டாங்க, ஏன் சுட்டிங்கன்ட்டு வரான். காவல்துறை என்ன தான் பண்ண முடியும்? இதில் காவல்துறையை குறை சொல்லி பயனே கிடையாது. நமக்கு தான் இனிமேல் அறிவு வேணும். அந்த காலத்தில் காந்தி சொன்னார், நைட்டு 1 மணிக்கு எப்படி பெண்கள் நடு ரோட்டில் நடந்து போக முடியுதோ அன்னைக்கு தான் சுதந்திரம், நடந்து போராடிக்கு தான் உண்மையான சுதந்திரம் சொன்னாராம். அப்படிலாம் சுதந்திரம் என்ன கிடைக்கல தமிழ்நாட்டுக்கு. நைட்டு 10 மணிக்கு மேலே நீ தாண்டி எங்கே வெளில போனாலும் உனக்கு பொறுப்பு நீ தான் அப்படின்ற நிலைமை ஆகி போச்சு. இப்போ எங்கே போனாலும் வெறிநாய் மாதிரி, வெறிநாய் கூட சரி அதுக்கு வெறி வந்தாலே கிடைக்கும் போல வெறி ஆகாமையே பாயிறான். எல்லார் மேலேயும் கிடந்து பாயிறான். எல்லாம் போதை, கஞ்சா, ஊசி எல்லாத்தையும் போட்டு பாயிறான். எவன் வயசு பார்க்க மாட்டான். 20 வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசாக சரி, 70 வயசாக இருந்தாலும் சரி, கிளவி கூட பார்க்க மாட்டான், பாஞ்சிடறான். ஒரு கிளவியை 4 பேர் ரேப் பண்ணியிருக்கான். அவன் தரத்தரம் முடிச்சவன் என்னத்தை சொல்றேன்னு தெரியல. இதுக்கு மேலே இவங்க காமம் உச்சத்திற்கு போக காரணம் இவர்களின் கஞ்சா போதைகள் தான், வேறு எதுவும் கிடையாது. போதை தலைக்கேறின ஒருனால தான் இதெல்லாம் பண்ண முடியும். நைட்டு அந்த பொண்ணை கோயம்புத்தூரில் அந்த பெண்ணை அந்த கல்லூரி மாணவியை நைட்டு 11 மணிக்கு தூக்கிட்டு போயிட்டு விடிய காலையில் 3:30 மணி வரை கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரமாக மாறி பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கானுங்க அந்த நாய்ங்க. இப்போ அந்த கூட போன பையன் அந்த கார் கண்ணாடியை உடைச்சு அவனுக்கும் சர மாதிரியே அட்டி வெட்டிருக்காங்க போல. அவனும் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. நீங்கள் எதுக்கு முதல்ல அந்த இடத்துக்கு 2 பேர் போறீங்க? கல்லூரி படிக்கிறவங்களுக்கு அங்கே என்ன வேலை? இதை கேட்டால் அவங்க சுதந்திர உரிமை கல்லூரி படிக்கும் போதெல்லாம் போக சொல்லலை. இப்படிலாம் இந்த ஃபெமினிசம் பேசிக்கிட்டே வந்துடுறாங்க. தயவு செஞ்சு என்கிட்ட இந்த டாப்பிக்கில் பெண்கள் எங்கனாலும் போகலாம், பெண்கள் இப்படி போதா. இப்போ நீங்கள் பொறுப்பு நீங்களாம் ஏற்றுக்கங்க. இந்த ஃபெமினிசம் பேசுறீங்க, நீங்களாம் அந்த பொறுப்பு ஏற்றுக்கங்க. சுதந்திரமாக நாங்கள் போகணும், நடந்துருச்சு, நாங்களே பொறுப்பு ஏற்றுக்கங்க. ஒரு பையன் கூட இருந்தால் அவன் 3 பேர் வந்து அடிச்சு தூக்கி போட்டு போயிருக்கானா நிலைமை புரியுது. அப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு இங்கே நீங்கள் ஃபெமினிசம் பேசுறது அடுத்து பேசுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வெறித்தனமான நாய்களுக்கு முடிவை கட்டிட்டு அப்புறம் நீங்கள் ஃபெமினிசம் பேசி எங்கனாலும் போங்க வாங்க, யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் பயந்து ஏன் போகாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா காரணம் இதுதான், புரிஞ்சுக்கோங்க. உடனே சொல்லுவீங்க, ஏன் பெண்களை போகாதுன்னு சொல்கிறேன், நீங்கள் ஆண்களை பண்ணாதீங்கன்னு சொல்லுங்களேன். கேட்க மாட்டானே, கருத்தனை முடிச்சவன் கேட்க மாட்டானே சொன்னா நீ எங்களே வந்துக்கீங்க அவங்கள்ட்ட சொல்லு. அவன் காதில் குருடங்க செவிடங்காதில் சங்கோச்சு ஊதுன மாதிரி இருக்கு. அவனு சொன்னால் கேட்க மாட்டான். அவன் இப்படி தான் பாயிறான். வேற அப்படி மாதிரி நீ ஒழுங்காக இருந்து கொண்டே தானே நான் கேட்குறேன். நைட் எதுக்கு இந்த வேலை நமக்கு அங்கே போகணும் அந்த பையனோட நட்டன் ராத்திரியில்? இப்போ சென்னை மாதிரியான நகரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே தூங்கவே மாட்டாங்க யாருமே. நைட்டு ஃபுல்லாக நைட்டு நீங்கள் எத்தனை மணி போனாலும் ஆட்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே அந்த ஒரு பயம் தேவை இருக்காது. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்னா அந்த விமான நிலையம் ஒரு பக்கம், அதற்கு பின்புறம் காட்டு போச்சுன்னா இங்கே எவ்வளோ இருட்டாக இருக்கும், இங்கே மக்கள் நடமாட்டம் யார் இருக்கும்? இப்படி ஒரு அசம்பாவிதம் சென்னைக்கு நடக்க முடியுமா பப்ளிக்கில்? நீங்கள் சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கேயும் இப்படி சம்பவம் நடந்துராது. தூக்கிட்டு போய கடத்தி அந்த மாதிரி வேணால் ஆளில்லாத இடங்களில் வைத்து நடக்கலாம்.
இந்த மாதிரி சென்னையில் போகிறாங்க வர்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மெட்ரோ சிட்டி, எங்கே பார்த்தா லைட் எரியும், மக்கள் நடமாட்டம் இருக்குது, இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் கோயம்புத்தூரில் விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒரு காட்டு பகுதினா அங்கே போனது யாருடைய தப்பு? முதல் தவறுக்கு நீங்கள் காரணமாக பொறுப்பேற்றுக்கணும். இந்த மாதிரி நீ போகாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். போயிட்டீங்க, அந்த அந்த தங்கையும் அந்த தம்பியும் இங்கே போயிட்டீங்க, ரைட்டு, ஓகே, அது உங்களோட பெர்சனல், அதுக்கு நான் வர விரும்பலை. போக வேண்டிய இடம் அது, அந்த இடமா? முதல்ல கரண்ட் பெட்டிக்கல கையை வச்சா சாக்கு அடிக்கும்னு சொல்கிறோம். இல்லை நாங்கள் வச்சு தான் பார்ப்போம், கரண்ட் அடிக்கக்கூடாது நீ சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடாது. போனால் இங்கே இப்படி நடக்கும் தெரியும், ஏன் இங்கே போறீங்கன்னு தான் கேட்குறேன். இப்போ அந்த 3 பேர் மாற்றி மாற்றி உங்களை இந்த 10 பொண்ணை இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அந்த அப்பா அம்மாவோட நெஞ்சு எப்படி பதைக்கும்? இதில் யாராச்சும் வந்து இப்படி தான் நாங்கள் போவோம் பண்ணுவோம், நீங்கள் பண்ணுறவனை நிப்பாட்டுங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி நடக்கிறதுக்கு நம்ம சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. காவல்துறை இதில் நம்ம வந்து ஒரு அளவுக்கு தான் ப்ரெஷர் கொடுக்கலாம், இதெல்லாம் தடுக்கணும், பெட்ரோல் வண்டியை விடுங்கன்னு. இப்போ இருக்கிறதுக்கு ஈக்குவலாக காவலர்களை பணி நியமனம் பண்ணால் மட்டும்தான் 50-50 மீட்டர் 30-30 மீட்டர் ஒரு காவலரை பணிக்கு போடலாம். இதுக்கு மேலே இங்கே சம்பளம் கொடுக்காம பாதி பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த நிலைமையில இருக்கு, அரசு கஜானா அந்த நிலைமையில போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம தான் பாதுகாத்துக்கணும் இனிமேலாம். அப்படி போறியா நீ துணிச்சலா, நான் போறேன்பா, எது இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தற்காப்பு காசி எடுத்துட்டு போ, ஏதாச்சும் வச்சுக்க. அதையும் கூட இந்த காலத்தில் எடுத்துட்டு போக முடியுதான்னு தெரியல. சமீபத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்றவர் தற்காப்புக்காக சின்ன கத்தி வச்சிருந்தாரு, அவர் அடிக்க வந்தாங்க, எல்லாரும் எடுத்து விசிறினாரு, அந்த குண்டா சுத்திக்கு உள்ள போட்டாங்க. ஸோ இது ஆண்களுக்கு ஒரு சட்டம் தான், என்னாலும் பண்ணிக்கலாம். பெண்கள் நீங்க வச்சுக்கலாம், நீங்க எடுத்தீங்கன்னா அதெல்லாம் அப்பெல்லாம் சட்டம் போட்ட மாட்டாங்க, அப்படி யாரும் தமிழ்நாட்டில் விட்டுற மாட்டாங்க. ஸோ ஒரு பாதுகாப்புக்காச்சும் வச்சு எடுத்துட்டு போவாங்க கையில. பெண்களுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னா நீங்க என்னமாச்சும் கையில ஒரு ஆயுதங்களோ என்னத்தையோ ஸ்ப்ரே ஏதாவது வச்சுக்கிட்டு போங்க, எதுவுமே இல்லாமல் போயிட்டு இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க, அதான் சொல்ல வரது நான். அதை காட்டிலும் இந்த மாதிரி இடங்களுக்கு முதல்ல போறதை நிப்பாட்டுங்க. இரவு நேரங்களில் நிப்பாட்டினீங்கனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். அந்த நாய்கள் வெறிபிடித்து எங்காச்சும் போயிடும், இந்த மாதிரி உங்கள் மேலே வந்து பாஞ்சிடாது. ஸோ நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இனி அவ வந்து காப்பாற்றுவாங்க, இவங்க வந்து காப்பாற்றுவாங்க, அப்போல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அவங்களே காப்பாற்றிக்கங்க. இந்த மாதிரி தவறுகள் இந்த மாதிரி இடத்திற்கு முதல்ல போவதை கல்லூரி படிக்கும் மாணவிகள் சரியாக கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கோங்க. இது போகிறது சரியா தவறா அப்படின்றது உங்களுடைய அது பர்சனல் லைஃப், நான் வர விரும்பலை. ஆனால் சிந்திச்சு பார்த்துக்கோங்க. இப்படி போனால் அவங்க பின்னாடி பிரச்சனை வந்தால் என்னவாகும், அப்போ யார் நம்ம பொறுப்பு, அப்போ யார் நம்ம பொறுப்பேற்றுக்குவா அப்படின்றலாம் மனசில் கொஞ்சம் டைம் யோசிச்சுக்கிட்டு இனி வெளியே போகிறது வர்றது, இரவு நேரங்களில் வெளியே சுற்றுறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நன்றி.